அமெரிக்காவில் ஒரு பைத்தியம் தான் இருக்குதுன்னு நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை நிறைய பைத்தியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். சீனாவுடைய ரிச் ஸ்டாரி என்ற ஒரு சரக்கு கப்பல் ஈரான் துறைமுகத்திலிருந்து எண்ணெய் எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு வெற்றிகரமாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வெளியில் வந்திருக்கு. அங்கே நின்ற அமெரிக்க இராணுவ கப்பல்கள் எதுவுமே அந்த சீன கப்பலை இடைமறிக்கலை. டொனால்டு ட்ரம்ப்புக்கு இன்றைக்கு பல முனைகளில் பிரச்சனை. அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய 60% மக்கள் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது படையெடுத்ததை ஆதரிக்கவில்லை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களினுடைய மத தலைவரான போப்பாண்டவர் அவர்களையே அமெரிக்க அதிபரும் துணை அதிபரும் கிண்டலும் கேலியுமாக பேசி வருவது என்பது ஒரு கடுமையான அதிருப்தியை உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. சீனாவுக்கு வரக்கூடிய எங்களுடைய கப்பல்களை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. எங்களுடைய சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு சீனா போர்க்கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணைக்கு அனுப்புவோம் என்றும் சொல்லி இருக்கிறது. வாருங்கள், இது தீக்கதிரின் உலக பார்வை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்தில் முரண்பாட்டின் மொத்த உருவம் யாருன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான். 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் நிபந்தனையின்றி ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறக்கலைன்னா அந்த நாட்டினுடைய பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிச்சிருவோம் அப்படின்லாம் ட்ரம்ப் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு அதே டொனால்டு ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை இழுத்து மூடிட்டார். ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு சில கப்பல்களாவது இது வரைக்கும் போய்கிட்டு இருந்தது. இனிமேல் எந்த கப்பலும் ஹோர்முஸ் நீரிணையில் போகக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டு விட்டார். இப்படிப்பட்ட ஒரு முடிவை அமெரிக்கா எடுத்த பொழுதே இதற்கு முந்தைய காணொளியில் நாம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தோம். கியூபா, வெனிசுலா போன்ற சின்ன சின்ன நாடுகள் அமெரிக்கா இடக்கூடிய கட்டளையை ஏற்றுக்கலாம். ஆனால் சீனா போன்ற ஒரு வல்லரசுகிட்ட அது நடக்காது என்பது நமக்கு தெரியும். ஈரானில் உற்பத்தியாகக்கூடிய மொத்த எண்ணெய் வளத்தில் 80% எண்ணெயை இன்றைக்கு இறக்குமதி செய்து கொண்டிருப்பது சீனா தான். ஆகவே சீனா நாட்டினுடைய பல கப்பல்கள் ஈரான் துறைமுகங்களிலிருந்து எண்ணெயை ஏற்றிக்கொண்டு, எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு ஹோர்முஸ் நீர் வழியாக சீனாவுக்கு போகிறது. அப்போ இன்றைக்கு இந்த சீன கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் தடுத்ததுன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாக்கும் அப்படின்னு இதுக்கு முந்தைய காணொளியில் நாம் சொல்லியிருந்தோம். ஹோர்முஸ் நீரிணையை நான் முழுமையாக மூட போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்த உடனே சீனா அதற்கு ஒரு வன்மையான கண்டனத்தை தெரிவித்தது. அமெரிக்காவினுடைய இந்த செயல் ஆபத்தானது, போர் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடியது என்று சீனா எச்சரித்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், சீனாவினுடைய ரிச் ஸ்டாரி என்ற ஒரு சரக்கு கப்பல் ஈரான் துறைமுகத்திலிருந்து எண்ணெய் அல்லது எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு வெற்றிகரமாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வெளியில் வந்திருக்கு. அங்கே நின்ற அமெரிக்க இராணுவ கப்பல்கள் எதுவுமே அந்த சீன கப்பலை இடைமறிக்கலை. இது மட்டுமல்ல, 4 ஈரானிய கப்பல்களும் 3 சீன கப்பல்களும் அமெரிக்கா அந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடியதற்கு பிறகு அந்த நீரிணையை கடந்து வெளியில் போய் இருக்கின்றன என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமாக எத்தனை கப்பல்கள் போயிருக்குது அப்படின்றது சம்பந்த அந்த புள்ளி விவரங்களை பொறுத்த வரையில் சர்வதேச ஊடகங்களில் எண்ணிக்கை மாறுபடுது. ஆனால் ஈரான் நாட்டு கப்பல்களும் சீனாவுடைய கப்பல்களும் அந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து போய் இருக்கிறது. அமெரிக்க இராணுவ போர் கப்பல்களால் ஈரானுடைய சீனாவினுடைய கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. இது மட்டுமல்ல, சீனா சொல்கிறது ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில், 2 நாடுகளுடைய அரசாங்கங்களுக்கு இடையில் எண்ணெயை வாங்குவது குறித்து ஒரு நீண்டகால ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் சர்வதேச சட்ட விதிகளுக்கு உட்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் கீழே ஈரானிலிருந்து நாங்கள் எண்ணெய் அல்லது எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு வரக்கூடிய எங்களுடைய கப்பல்களை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு
எந்த விதமான உரிமையும் கிடையாது என்று சீனா அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவையானால் எங்களுடைய சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு சீனா போர்க்கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணைக்கு அனுப்புவோம் என்றும் சொல்லி இருக்கிறது. இப்போ பாருங்க, ஹோர்முஸ் நீரிணை என்ற அந்த சிறிய பிரதேசத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களோடு சீன போர்க்கப்பல்களும் வந்ததுன்னு சொன்னால் அங்கே எப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலைமை உருவாகும் என்று. இது ஒரு பெரிய மோதலில் கூட போய் முடியலாம். அங்கே இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையை இன்னைக்கு யார் உருவாக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்தான். டொனால்டு ட்ரம்ப்புக்கு இன்றைக்கு பல முனைகளில் பிரச்சனை. ஈரான் மீது அவர் போர் தொடுத்தது, ஈரானுடனான மோதல்ல அடுத்தடுத்து டொனால்டு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு, நடவடிக்கைகளுக்கு தோல்விதான் கிடைச்சி வருது. அது மட்டுமல்ல, அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய 60% மக்கள் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது படையெடுத்ததை ஆதரிக்கவில்லை. வெறும் 40% மக்கள் தான் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய போர் நடவடிக்கைகளை ஆதரிக்கிறாங்க. இது செய்தி. இது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இன்னொரு முனையிலிருந்தும் இன்னைக்கு பலத்த எதிர்ப்பு வந்திருக்கிறது. உலகெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மத மக்களுக்கு அந்த மக்களினுடைய மத தலைவர் போப்பாண்டவர், இன்றைக்கு போப் லியோ என்பவர் போப்பாண்டவராக இருக்கார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களால் பெரிதும் மதிக்கப்படுறவர். இன்றைக்கு அவரையே டொனால்டு ட்ரம்ப் கிண்டலும் கேலியும் செய்து வருகிறார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறக்கலைன்னா ஒரு இரவிலேயே ஈரான் நாட்டினுடைய முழு நாகரிகத்தையும் அழித்து விடுவேன் என்று டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தபோது நமக்கு ஒரு கொலைநடுக்கம் ஏற்பட்டது. அன்றைக்கு எந்த உலக நாடுகளுமே அமெரிக்க அதிபரை அந்த மிரட்டலுக்கு ஒரு வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கல. அன்றைக்கு அவருடைய மிரட்டலுக்கு, அவருடைய போர் நடவடிக்கைகளுக்கு பலத்த எதிர்ப்பை தெரிவித்தவர் போப்பாண்டவர் தான். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை போப்பாண்டவர் போப் லியோ அவர்கள் பலமுறை கண்டித்திருக்கிறார். போர் மூலமாக அல்லாமல் சமாதான முறையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆகவே டொனால்டு ட்ரம்ப் போப்பாண்டவர் அவர்களையே கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த போப் லியோ அவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர். கத்தோலிக்க மத வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் போப்பாண்டவர் ஆகியிருக்கிறது இதுதான் முதல் முறை. டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், என்னப்பா போப்பாண்டவர் போஸ்டிங் உனக்கு போட்டு கொடுத்ததே நான் தான், என்கிட்டயே நீ வேலையை காட்டுறியா என்ற துணியில் டொனால்டு ட்ரம்ப் போப்பாண்டவரை பற்றி கிண்டல் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டார். 2 மாதங்களில் 42,000 அப்பாவி மக்களை ஈரான் அரசாங்கம் கொன்று குவித்திருக்கிறது. இதை யாராவது போய் போப் லியோ கிட்ட சொல்லுங்கப்பா. அது மட்டுமல்ல, ஈரான் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்வதை என்றைக்கும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள முடியாது, இதையும் போய் போப்புக்கிட்ட சொல்லுங்கப்பா என்றெல்லாம் ஒரு ரொம்ப கிண்டலான துணியில் அவர் பேச ஆரம்பித்து விட்டார். ஆனால் போப் லியோ அவர்களை பொறுத்த வரையில் சமாதானத்திற்காகவும் போரற்ற உலகத்திற்காகவும் நான் தொடர்ந்து உரத்த குரல் எழுப்பிக்கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் மட்டுமல்ல, அமெரிக்காவில் ஒரு பைத்தியம் தான் இருக்குதுன்னு நம்ம இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை நிறைய பைத்தியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். போப்பாண்டவர் அவர்கள் போரை பற்றி சொல்லும் பொழுது கையில் போர்வாளை ஏந்தியவர்களையும் குண்டுகளை வீசி மக்களை அழிப்பவர்களையும் அவர்களோடு இயேசுநாதர் என்றைக்கும் உடன் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது சரிதானே? அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? மதம் சம்பந்தமான விஷயங்களில் போப்பாண்டவர் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். பாருங்க, யாருக்கு யார் அறிவுரை சொல்லுவது? The Pope has to talk carefully while talking about theology. இது ஜேடி வான்ஸ் அவர்கள் உதித்த முத்துக்கள். அவர் என்ன கேட்டிருக்கிறார்னு சொன்னால், 2வது உலகப் போர் நடந்த பொழுது ஹிட்லருக்கு எதிராக இதே அமெரிக்கா கையில் போர்வாளை ஏந்தியது, குண்டுகளை பொழிந்தது. அப்போ இயேசுநாதர் எங்களோடு உடன் இருக்கவில்லையா? எங்களோடு உடன் இருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் மீது குண்டுகளை வீசி பல்லாயிரக்கணக்கில் அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதை ஜேடி வான்ஸ் அவர்கள்
நியாயப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களினுடைய மத தலைவரான போப்பாண்டவர் அவர்களையே அமெரிக்க அதிபரும் துணை அதிபரும் கிண்டலும் கேலியுமாக பேசி வருவது என்பது ஒரு கடுமையான அதிருப்தியை உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் தமாஷான விஷயம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா ட்ரூத்தில் தன்னையே இயேசுநாதராக சித்தரித்து ஒரு ஏஐ புகைப்படம் ஒன்றை போட்டிருந்தார். அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு கடுமையான கண்டனத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்திய சூழ்நிலைமையில் அதை அவர் டெலீட் பண்ணிட்டார். இதை கிண்டல் செய்து ஈரானிய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு காணொளியோடு இந்த நம்முடைய காணொளியை நிறைவு செய்வோம். இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. Your reckoning has come. What is this? No!